வணக்கம். நான் டி ரமேஷ் பேசுகிறேன். யூடியூப் சேனல்லேருந்து அரசியலுக்கிறோம். நேற்று கருத்து கணிப்பு அந்த இதெல்லாம் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சு இப்போ வந்து நம்ம டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து அமோக வெற்றி பெற்று 107 தொகுதியில் வின் பண்ணியிருக்கிறார். 108 ஒன்று பாது இது பண்ணுவார். 107 தொகுதியில் வின் பண்ணியிருக்கார். ஆனால் அவருக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல. பட் இருந்தாலும் அவர் வந்து இப்போ அவருக்கு தேவை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேருன்றதை விட நான் எக்ஸ்ட்ரா வேணும். அவருக்கு ஒரு 15 பேர் வேணும். அப்போதான் நல்லா இருக்கும். அந்த 15 பேர் வந்து யார்கிட்ட இருந்து எடுக்க போறாருன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா டிஎம்கே கூட்டணியில வந்து கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இவங்க இருக்காங்க. இவங்க கிட்ட இருப்பாரா இல்ல எடப்பாடியார் அதிமுக கூட்டணியில இருக்கிற பாமக இவரு குக்கர் சின்னத்துல இருக்கிறாரு டிடிவி தினகரன், அவருக்கு ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கு, அவர்கிட்ட இருந்து எடுக்கிறாரான்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்படி எடுத்து அவர் வந்து நிரூபிக்கணும்னா, மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அப்படியே நிரூபிச்சாலும் அது அவ்வளோ தூரம் போகாது. ஒரு 6 மாசம் 7 மாசம் அதெல்லாம் மேக்சிமம் ஒரு வருஷம் வரைக்கும் தான் போகும். அது வரைக்கும் அவர் வந்து முதலமைச்சராக வந்து ஆட்சியை அமைக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து அவர் வந்து ஆளுநருக்கு வந்து அவர் மெயில் அமைச்சிருக்கிறாரு. மெயில் அமைச்சு சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து 2 வாரத்துல கூட்டணி அமைக்க போறேன்றது. அது எப்படி எவ்வளவு தூரம் அவர் எப்படி பண்றாருன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு 125 பேரை ரெடி பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 15 பேரை ரெடி பண்ணி ஆட்சி அமைக்கலாம். அது ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, டைரக்டா இந்த பிரச்சனையே வேணாம், டைரக்டா எடப்பாடி கிட்ட போயிட்டு கூட்டணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நீங்க வேணா கூட்டணியில அமைச்சரவையில் இருந்தாலும் இருங்க, இல்லைன்னா வெளில இருந்து ஆதரவு கொடுங்க, நம்ம பாத்துக்கலாம் சொல்லி சொன்னா அது ஒரு 2வது ஆப்ஷன் இருக்கு. 3வது ஆப்ஷன் சொல்லிட்டு எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா ஓட்டெடுப்பு நடத்தினா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்டாலினை டிஎம்கே எதிர்த்து ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினான்றது அது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அவர் வந்து உடையவே மாட்டார், ஜெயிக்கவே உடையவே மாட்டாரு ஸ்டாலின். திமுக தலைவர் வந்து உடையவே மாட்டார், சான்ஸே. இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு விஷயம் வந்து தளபதி விஜய்க்கு வந்து பாராட்டு நான் தெரிவிக்கிற என்னன்னா, ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்ச ஒரு மிகப்பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் இதுல இருந்து அவரு பெறாரு. அந்த ஒரு இதுவை பெறாரு அவரு. அதனால எனக்கு ரொம்ப 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 நன்றி அவரை தோக்கச்சது. ஏன்னா இது வரைக்கும் முதலமைச்சராக அம்மா கூட தோத்துருக்காங்க, ஜானகி அம்மா தோத்துருக்காங்க. அதே மீறி ஒரு ஸ்டாலின் அவர்களை வந்து தொடர்த்தூர் தொகுதியிலே தோக்கடிச்சது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால அந்த தாவாக்கா தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆட்சி அமையணும்னா இவர் இந்த சில்லற விஷயம்லாம் பண்ணாம எடப்பாடி கூட சேர்ந்து இவர் கூட்டணி வச்சு அழகா 5 வருஷத்தை இவரு கம்ப்ளீட் பண்ணலாம். இதுதான் சூப்பரான ஐடியா. இதுல வந்து இப்ப வந்து ஒரு 6 மாசத்துல கவுன்சிலர் எலெக்ஷன் வேற வந்துடும். அது ஒரு 12,000 தொகுதி, 12,000 சீட் வேற இருக்கு. அதை வேற இவர் பார்க்கணும். இதுக்கு அடுத்தது 2 வருஷம் பொறுத்து எம்பி எலெக்ஷன் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாமே சரி செய்யணும்னா இந்த துணை ஆளுங்களை கூப்பிட்டு ஆட்சி அமைக்கிறத விட இவர் வந்து அழகா எடப்பாடியை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதாவது பண்ணாங்கன்னா 5 வருஷம் சாலிடா சூப்பரா வின் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச என்னுடைய யோசனைலாம் நான் சொல்லியிருக்கிறேன். இது எப்படி நீங்க வந்து பார்த்து ஆட்சி அமைக்க போறீங்கன்றதை நீங்க தான் அது முடிவு பண்ணணும். அதனால உங்களுக்கு என்னுடைய முதலமைச்சர் சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு